பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேயர்களே, பிறை டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிறை டிவி வழங்கி வருகிறது. இந்த அடிப்படையில் அந்த ஹுத்பாக்களின் முதலாவதாக நாங்கள் தற்போது புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேயர்களுக்கு மொழிபெயர்க்க உள்ளோம். அந்த ஹுத்பாவை ஹத்தீப் பந்தர் பலீலா ஹஃபிலஹுல்லா அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு உலப்பரிசுத்தம், அதனுடைய முக்கியத்துவம். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹு தஆலா மனித உள்ளங்களை அல்லாஹ் படைத்து அந்த மனித உள்ளங்களில் சில தன்மைகளை அல்லாஹ் இயல்பாக வைத்திருக்கிறான், ஏற்படுத்தியிருக்கின்றான். சில நல்ல தன்மைகள், சில மோசமான தன்மைகள் மனித உள்ளத்திலே ஏற்படுகின்றன. உலகம் சார்ந்த விடயங்கள், மறுமை சார்ந்த விடயங்கள், இது போன்ற விடயங்களை அல்லாஹ் மனித உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றான். அன்பு வைப்பது, விரோதம் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, கோபம் கொள்வது, சகிப்புத்தன்மை, மடமை, சுய நிதானம், வேகம், கொடைத்தன்மை, கஞ்சத்தன்மை, இப்படியான தன்மைகள் அல்லாஹு தஆலா மனித உள்ளத்திலே வைத்திருக்கின்றார். இது போன்ற பல இயல்பான தன்மைகளை மனித உள்ளத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு மார்க்கத்தை கடமையாக்கியிருக்கிறான், மார்க்க சட்டத்திட்டங்களை கடமையாக்கியிருக்கின்றான். அதே நேரத்திலே மனித உள்ளங்களை மனிதன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். ஏன்? ஒரு மனிதன் தக்வாதாரிகளுடைய பாதையில் பயணிக்க வேண்டும், நல்லவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மனித உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். மனிதனுடைய உள்ளத்திலே மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய இயல்பான தன்மைகளில் உள்ள ஒன்றுதான் மனிதன் சில பழக்க தோஷங்களை கொள்வது, சில பழக்க வழக்கங்களை தன்னிலே ஆக்கிக் கொள்வது. மனிதனுக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை, நிஅமத்துக்களை, நிஅமத்துக்கள் பரிபூர்ணம் அடைந்துள்ளது என்பதை அறிவிக்கக்கூடிய தன்மையாக மனிதன் பழகக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. அப்படியான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துமாறு, தௌபா செய்யுமாறு, நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துமாறு மனிதனை தூண்டக்கூடிய நஃப்ஸ். இதை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த இந்த நஃப்ஸ் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களில் மிக உயர்ந்த பாக்கியமாகும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த அந்த பழக்கங்கள், நல்ல பழக்கம் என்பது அதுதான் ஒரு மனிதனை மார்க்கத்தில் உறுதியானவனாக ஆக்கக்கூடியதாகவும் சீரான பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த பாதையை தூண்டக்கூடியதாகவும் அமைகிறது. அந்த மனிதனுடைய உள்ளத்தில் எப்போது நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு பிறக்குமோ அப்போது அந்த மனிதன் நல்ல இபாதத்துக்களை செய்யக்கூடியவனாகவும் நல்ல பழக்க வழக்கங்களை செய்து பழகக்கூடியவனாகவும், தொழுகை, நோன்பு, சதக்கா, குர்ஆன் திலாவத், உறவினர்களோடு சேர்ந்து நடப்பது, மற்றவருடைய சிரமங்களை போக்குவதற்காக வேண்டி முயற்சிப்பது, மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, நலவுகளை செய்வது, பாதிக்கப்பட்டவர்கள் உதவுவது, இவைகள் அனைத்தும் நல்ல பழக்க வழக்கங்களாகும், வலியுறுத்தப்பட்ட பழக்க வழக்கங்களாகும். இப்படியான பழக்க வழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய இவ்வாறான நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நஃப்ஸ் அவரை தூண்டுகின்ற போது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக மாற வேண்டும். அதே நேரத்தில் இந்த இப்படியான பழக்க வழக்கங்கள் யாரிடத்திலே காணப்படுகிறதோ அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நேர்வழியாக நட்பாக்கியமாக இருக்கிறது. அதே போன்று நல்ல பழக்க வழக்கங்களில் உள்ள ஒன்றுதான் மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா அந்த சோதனைகள் ஏற்படுகின்ற போது அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுப்பது. சோதனைகளை தாங்குவது என்பதும் ஒரு மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய நல்ல ஒரு தன்மையாக, சகிப்புத்தன்மை. ஏன்? சோதனைகள் ஏற்படுகின்ற போது அதை தாங்கிக் கொள்வதுதான் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய கடமையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சோதனைகள் ஏற்படுகின்ற போது அதை ஆரம்பமாக அதை தாங்கிக் கொள்வது, ஒரு சோதனை ஆரம்பத்தில் ஏற்படும் போது அதை தாங்கிக் கொள்வதுதான் பொறுமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி, முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுடைய கதா கதரை ஏற்றுக்கொள்வது, நம்புவது, இது நல்ல பழக்க வழக்கங்களில் மிக பிரதானமானவைகளாகும். இப்படியான நிஅமத்துக்கள்
கொடுக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்போதும் சோதனைகள் என்பது உலகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டாது. அந்த சோதனைகளை மனிதர்கள் கபூல் செய்வது, ஏற்றுக்கொள்வது, சகித்துக்கொள்வது நல்ல பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதே போல் இன்னும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் வெறுக்கக்கூடிய, இஸ்லாம் தடுக்கக்கூடிய, பழிக்கப்பட்ட மோசமான பழக்க வழக்கங்கள். அது அப்படியான பழக்க வழக்கம் என்னவென்றால், முதலாவது அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை ஒரு மனிதன் மறப்பது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மறப்பது மிக மோசமான பழக்கங்களில் ஒன்றாகும். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை ஞாபகம் செய்யாமல் அவைகளுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்வது மிக மோசமான ஒரு பழக்கமாகும். அந்த பழக்கம் மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக வழங்கப்பட்ட நிஅமத்துக்கள் பறிபோவதற்கான அடையாளமாகும். அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் எனக்கு இப்படி உபகாரம் செஞ்சிருக்கிறார் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏதாவது உபகாரம் பாக்கியம் கிடைத்தால் சொல்வார், என்னுடைய அறிவால், என்னுடைய உம்மா வாப்பா, என்னுடைய பெற்றோர்களின் மூலமாக எனக்கு கிடைத்தது என்று பேசுவாரை தவிர அல்லாஹ்வோடு நிஅமத்துக்களை சம்பந்தப்படுத்தி பேச மாட்டார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில பேர்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அறிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவைகளுக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கிறார்கள். இவர்களை பெரும்பாலானவர்கள் இறை நிராகரிக்கக்கூடியவர்கள். சூரா அன்-நஹ்ல் 83வது வசனம். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்ற இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ற அவர் யார் என்றால், எப்போதும் ஒரு மனிதர் சொல்வாராம், இது எனும் பெற்றோர்களின் மூலமாக எனக்கு கிடைத்தது, பரம்பரையின் மூலம் கிடைத்தது என்று சொல்வாரை தவிர அல்லாஹ் தந்தான் என்று அவர் சொல்ல மாட்டார். எனவே இப்படியான இந்த கெட்ட தன்மைகளுக்கான தீர்வு என்ன? அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள் ஒரு மனிதன் கணக்கெடுக்க வேண்டும். அதை பெரிய ஒரு பாக்கியமாக உணர வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நாவினாலும் செயலாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை ஞாபகம் செய்யுங்கள், அதே போன்று அல்லாஹ் செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் பந்தர் பலீலா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின்பு தக்வாவை மீண்டும் வலியுறுத்தி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு மனிதன் பழகி இருக்கக்கூடிய மோசமான பழக்கங்களில் ஒன்று என்ன தெரியும்? அப்படி மோசமான பழக்கம் பாவங்களை அந்த மனிதன் பழகி அந்த பாவங்களை தொடர்ச்சியாக செய்து வருவது, பாவங்களுடைய பாரதூரம் தெரியாமல் அதை செய்து வருவது. அதே போன்று பாவங்கள் நடந்ததுக்கு பின்னால் அந்த பாவங்களை பற்றி கணக்கெடுக்காமல் இருப்பது, இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேன் என்று மனம் வருந்தாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு மனிதனிடத்தில் காணப்பட வேண்டிய மோசமான பண்புகளில் ஒன்றாகும். பாவங்கள் அதாவது எந்த அளவுக்கு என்றால், வலிமையாக அவன் செய்கின்ற முபாஹான அனுமதிக்கப்பட்ட காரியங்களை செய்வதை போன்று ஒரு மனிதன் கணக்கில்லாமல் பாவங்களை செய்வது என்பது ஒரு மனிதனிடத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய படுமோசமான ஒரு தன்மையாகும். பாவங்களை செய்து செய்து அவனுடைய உள்ளத்தில் முத்திரையை அடிக்கப்படுகின்றது. இது பாவங்களுடைய பாரதூரத்தை ஒரு மனிதன் உணராமல் இருப்பது உலகத்திலே அல்லாஹ்வினால் அந்த மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய படுமோசமான தண்டனைகளில் ஒன்றாகும். அல்லாஹு தாலா சில பேர்கள் அவர்கள் செய்கின்ற பாவங்களை அவர்கள் மூலமாக செய்ய வைத்து அந்த பாவங்களுடைய பாரதூரத்துடைய அந்த உணர்வு இல்லாமல் அவர்கள் அல்லாஹ் ஆக்கி விடுவது என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் ஒன்றாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சில பேர்கள் அவருடைய உள்ளத்தில் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக கருப்பு புள்ளி விழுந்திருக்கிறது. சூரா அல்-முத்தஃபிஃபூன் 14வது வசனம். இப்படியான நோய்களில் இருந்து நிவாரணம் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். பாவங்களுடைய எந்த ஒரு விருப்பமும் மனித உள்ளத்தில் ஏற்படாத அளவு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்ய வேண்டும். பாவங்களுடைய வெறுப்பு ஏற்படுகின்றது அளவுக்கு அல்லாஹ்விடத்தை தௌபா செய்ய வேண்டும். இது ஈமானுடைய அடையாளம். ஒரு தவறு செய்தால் அதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே வருந்தி அழுது தௌபா செய்வது ஈமானுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான முஃமின் யார் என்றால், நலவு செய்தால் அந்த நலவு அவரை மகிழ்விக்க வேண்டும், கெடுதி செய்தால், தப்பு செய்தால், பாவம் செய்தால் அந்த பாவமும் கெடுதியும் அவரை கவலையில் ஆழ்த்த வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்டதோர் துஆவை செய்து ஹதீப் பந்தர் பலீலா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டும் விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை அதனுடைய மொழிபெயர்ப்பை முன்வைக்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னால் ஒரு இடைவேளை.